நீ உடைந்து போயிட்டியா? யாராவது உன்னை துரோகம் பண்ணிட்டாங்களா? நீ நம்பினவர்கள் உன்னை விட்டுட்டாங்களா? நீ கட்டின கனவு ஒரே நாளில் சிதறி போயிடுச்சா? அப்படின்னா கவனமா கேள். உடைந்தவன் முடிந்தவன் இல்ல, உடைந்தவன்தான் உருவாகிறான். சிவனை நினைச்சுப்பார். அவர் சாம்பல் பூசிக்கிட்டு இருக்கார். அது அழகுக்காக இல்ல, அது ஒரு நினைவுக்குறி. எல்லாம் ஒரு நாள் சாம்பலாகும். பெருமை, பணம், அதிகாரம், உன்னை விட்டுப்போன மனிதர்களும் கூட. ஆனா உடைந்த மனசு மட்டும் ஒரு நாள் இரும்பு மாதிரி கடினமாக மாறும். சிவன் தாண்டவம் ஆடும்போது அது கோபத்துக்காக மட்டுமில்ல, அது பழையதை உடைக்க, புதியதை உருவாக்க. உன் வாழ்க்கையிலும் இப்போ ஏதோ ஒன்று உடைந்து கொண்டிருக்கலாம். ஒரு உறவு, ஒரு வேலை, ஒரு நம்பிக்கை. நீ கேட்கலாம், ஏன் இது எல்லாம் எனக்கு? ஆனா சிவன் சொல்வார், நீ இன்னும் பெரியவனாக ஆகணும். விதை மண்ணில் புதைக்கப்படும்போது அது இருட்டில் தனியாக இருக்கும். மண் அதை மூடிவிடும். மழை அதை அடிக்கும். சூரியன் அதை எரிக்கும். அது கஷ்டம்தான். ஆனா அந்த விதை ஒரு மரமாக மாற வேண்டும்னா அது உடைய வேண்டும். அந்த விதையின் ஓடு உடையாமல் இருந்தா அது ஒருபோதும் மரமாக மாறாது. அதே மாதிரி உன் அகம்பாவம் உடைய வேண்டும். உன் பயம் உடைய வேண்டும். உன் பழைய பலவீனங்கள் உடைய வேண்டும். அதுக்காகத்தான் இப்போ இந்த வலி. நினைச்சுப்பார். சமுத்திர மந்தனம் நடந்தபோது விஷம் முதலில் வந்தது. அனைவரும் பின்வாங்கினார்கள். அப்போ யார் முன்னே வந்தார்? சிவன். அவர் அந்த விஷத்தை குடிச்சார். அவரோட கழுத்து நீளமாக மாறியது. அவருக்கு வழி இல்லையா? இருந்தது. ஆனா அவர் அதை சகித்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த வழி உலகத்தை காப்பாற்றப் போகுது. உன் வாழ்க்கையிலும் இப்போ ஒரு விஷம் மாதிரி கஷ்டம் இருக்கலாம். அது உன்னை எரிக்கிற மாதிரி தோன்றலாம். அது உன் மனசை நசுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த விஷம் உன்னை அழிக்க வரல, உன்னை அடையாளம் மாற்ற வருது. ஒரு நாள் இப்போ உன்னை அவமதிச்சவங்க உன் முன்னாடி நிக்க போறாங்க. ஒரு நாள் இப்போ உன்னை மதிக்காதவங்க உன்னை தேடி வரப்போறாங்க. ஆனா அந்த நாளுக்கு முன்னாடி நீ உடையணும். உன் பழைய பலவீனங்கள் உடையணும். உன் சந்தேகம் உடையணும். நான் முடியாதுன்னு சொல்ற சத்தம் உடையணும். சிவன் மூன்றாவது கண் திறந்தா அது அழிவு. ஆனா அந்த அழிவு புதிய ஆரம்பத்துக்கு. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற அழிவு ஒரு புதிய ஆரம்பத்துக்குட்டான். அதனால் அழு, ஆனா உடைந்து போகாதே. வலி உணரு, ஆனா உன்னை விட்டுக் கொடுக்காதே. தோல்வி ஏற்றுக்கொள், ஆனா கனவை கைவிடாதே. நினைவில் வை, சிவன் எப்போதும் அமைதியாக இருப்பார். அவர் பேச மாட்டார், ஆனா அவர் பார்த்து கொண்டிருப்பார். உன் ஒவ்வொரு கண்ணீரையும், உன் ஒவ்வொரு முயற்சியையும், உன் ஒவ்வொரு போராட்டத்தையும். நீ இப்போ உடைந்திருக்கலாம், ஆனா நீ முடிந்துவிடவில்லை. இது ஒரு முடிவு இல்ல, இது ஒரு மாற்றம். உடைந்த கல்தான் சிலையாக மாறும். உடைந்த மனசுதான் பெரிய மனிதனாக மாறும். அதனால் நிற்க, நம்பு, உன் உள்ளே இருக்கும் சிவசக்தியை எழுப்பு. ஒரு நாள் நீ உன்னை நீயே